அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம பாக்கியா குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்குமே இனியா வராதுனால ரொம்ப பெரிய மன உளைச்சலோட இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இனியாவுக்கு அந்த வீட்டுல ஏதாச்சும் பிரச்சனை வந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியா ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இனியா இத்தனை நாள் வரையும் அவங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா பேசுறதாவும் கேரிங்கா பாத்துக்கிறதாவும் தானே சொன்னா. அப்படி இருக்கும்போது ஏன் அவன் இனாகிரேஷனுக்கு வரல அப்படிங்கறத பத்தி ரொம்ப யோசிக்கிறாங்க. யோசிச்சு என்ன பண்ணாங்கன்னா நம்ம இனியாவுக்கு கால் பண்றாங்க. இனியா போன் அட்டென்ட் பண்றதுல இன்னொரு பக்கம் இனியா என்ன பண்ணாங்கன்னா அங்க இருந்து நிதிஷ் கிட்ட கோவப்பட்டு நேரா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே நம்ம பாக்கியா கிட்ட இந்த விஷயத்த பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் நம்ம இனியாவுக்கு அம்மாவோட மத்த ரெஸ்டாரண்ட் இல்ல அப்படிங்கிற விஷயமே தெரிய வருது. இதை கேட்டதும் நம்ம இனியாவுக்கு இன்னுமே டென்ஷன் ஆயிருது. என்ன மம்மி சொல்ற, நீ ரெஸ்டாரண்ட்டை ரொம்ப நல்லா ரன் பண்ணிட்டு இருக்க, மூணாவதா இன்னொரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்கேன்னு தானே நான் நினைச்சேன். இப்போ என்னடா உன்னோட அந்த 2 ரெஸ்டாரண்ட் இல்லாம இவ்வளோ சின்ன மெஸ் ஆரம்பிச்சிருக்க, என்னம்மா பிரச்சனை, எனக்கு என்னன்னு சொல்லு. உனக்கு இந்த ரெஸ்டாரண்ட் இல்லாமல் போனதுக்கு காரணம் என்னோட கல்யாண லைஃப் தானா, அதனால தான் என்ன நீ அத்தனை தடவை நல்லா இருக்கியா, நல்லா பார்த்துக்கிறாங்களான்னு கேட்டியம்மா அப்படின்னு சொல்லிட்டு இனியா கேட்குறாங்க. உடனே நம்ம பாக்கியா என்ன பண்ணலாம், அப்படிலாம் ஒன்றும் இல்லை இனியா, ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையால என்னோட ரெஸ்டாரண்ட் ரெண்டும் கையை விட்டு போச்சு, அதே மாதிரி இருக்க போகிறதில்ல. நீ சந்தோஷமாக இருந்த அப்படின்னா எனக்கு அதுவே போதும். ஆனால் அங்கே உனக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா என்னால் தாங்கிக்க முடியாது, நம்ம குடும்பமே மொத்தமாக உடஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வீட்டில் இருக்கிற எல்லாருமே இனியா வீட்டுக்கு வந்ததை பார்த்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஏன்னா மாப்பிள்ளையோட வந்தா இனியா அப்படின்னா தான் சந்தோஷம், நீ மட்டும் தனியாக வரேன்னா ரொம்ப கஷ்டம் இனியா அப்படிங்கிறத நம்ம இனியாவுக்கு புரிய வைக்கிறாங்க. இனியாவும் என்ன பண்ணுறாங்கன்னா சரி விடுங்க, ஆனால் இந்த விஷயத்த நான் கண்டிப்பாக வீட்டில் கேட்க தான் போகிறேன், யாருமே என்கிட்ட இதை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லலை மம்மி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து நேராக வீட்டில் எல்லாருக்கும் சொல்லிவிட்டு நம்ம நிதிஷோட வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு கண்டிப்பாக பாக்கியோட பழைய ரெஸ்டாரண்ட் ரெண்டும் இழந்ததுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற விஷயத்த கண்டிப்பாக சுதாகர்கிட்ட கேட்க போகிறாங்க. இதனால அவங்க குடும்பத்துக்குள்ளே பெரிய பிரச்சனையே வரப்போது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.